வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல பலவித பயங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அந்த பயங்கள் வரும்போது சில நேரம் நமக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் அநேக தடுமாற்றங்களை நாம் சந்திப்போம். சரியான முடிவுகளை நாம் எடுக்காமல் இருப்போம். அப்படி இருக்கும்போது பயப்படுகிற நமக்கு தேவன் கொடுக்கிறதான வார்த்தை தான், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் அப்படின்னு கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறவராக இருக்கிறாங்க. இப்ப நம்ம ஒரு பஸ்ல நம்ம போறோம்னா டிரைவர் எப்படி ஓட்டுவாங்க, எந்த ஐடியா இல்லாட்டியும் நம்ம தைரியமா போய் அந்த பஸ்ல ஏறி இருப்போம். என்ன நம்பிக்கைலன்னா, எப்படியாவது அவங்க நம்மள அந்த ஸ்டாப்ல இறக்கி விட்டுருவாங்க, தைரியமா போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம அந்த பஸ்ல ஏறுவோம். நம்முடைய வாழ்க்கையாகிய இந்த பயணத்திலையும் கர்த்தராகிய இயேசு நம்ம கூட இருப்பாரானால் நமக்கு பயம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்மளை இந்த உலகத்துல அழைத்த தேவன், இங்க நம்மளை உருவாக்குன தேவன் கரை சேர்க்கும் மட்டும் நம்மளை கைவிடவே மாட்டார். அதனால பயம் வரும்போதெல்லாம் நீங்க என் வாழ்க்கையில இயேசு இருக்கிறாரு, என் படகுல இயேசு இருக்கிறாரு அப்படிங்கிற தைரியம் நமக்கு இருக்கணும். சீஷர்கள் அவங்க படகு அலைகள் நிமித்தம் அமிழ்ந்து போகையில் இயேசு அவங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்து அவங்க அதட்டுனாங்க. அப்ப விசுவாசத்துல ஏன் நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. சோ பயங்கள் இருக்குமானால் அதை நம்ம வாழ்க்கையில இருந்து மாற்றிவிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நீங்க நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்க பயங்களை இந்த நாள்ல மாற்றி உங்களுக்கு ஒரு தைரியத்தின் ஆவியை தந்து வழி நடத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.